மந்தார கந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர்ஹி பிச்சாவ சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணன் மிக அழகான திருக்கோலத்தோடு பல இடங்களில் காட்சி கொடுக்கிறார். சிறு குழந்தையாக மதுரையிலும் கோகுலத்திலும் அவரை நாம் தரிசித்துக் கொள்ளலாம். அதுவே வயதானவராக பெரிய திருக்கோலத்தோடு அழகான ஆபரணங்களையும் அழகான பட்டு பீதாம்பரத்தையும் அணிந்து கொண்டு துவாரகையிலே அரசனாக பகவான் காட்சி கொடுக்கிறார். தன்னுடைய தலையில் கிரீட்டத்தில் மயில் பீலியை தரித்து கொண்டு அழகான சிரிப்போடு ஒளி பொருந்திய பல ஆபரணங்களை தன்னுடைய தலையிலிருந்து கால்வரை அணிந்து கொண்டு பார்ப்பவர்களுடைய மனதை கொள்ளை கொள்ளும்படிக்குத்தான் பகவானுடைய திருமேனி இருக்கிறது. அப்படிப்பட்ட துவாரகாதீசனைத்தான் கோமதி துவாரகையிலே நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். பகவான் கண்ணனே தான் ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்து கடலிலிருந்து 12 யோஜனை பரப்புடைய ஒரு பூமியை மீட்டு அங்கு துவாரகை என்கிற உயர்ந்த பட்டணத்தை அமைத்தார். அந்த பட்டணத்தில் பகவானுடைய சந்நிதி எங்கு இருந்ததோ அந்த இடம்தான் தற்போது கோமதி துவாரகை என்று அழைக்கப்படுகிறது. பகவானுடைய அந்தப்புறம் வீடு எங்கு இருந்ததோ அந்த இடம்தான் கடலுக்குள்ளே பேட் துவாரகா என்று ஒரு தீவு போல் இருக்கிறது. இதற்கு இடையில் எங்கெல்லாம் அந்த அரண்மனை இருந்ததோ அது அனைத்துமே கடலால் அழிக்கப்பட்டு விட்டது. இப்போது அவனுடைய அந்தப்புறத்தையும் அவருடைய சந்நிதியும் மட்டும்தான் நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். இந்த ஊர் கோமதி துவாரகா என்று பெயர் பெற்றது. முன்னாளில் குஷஸ்தலி என்று புராணங்களிலே போற்றப்பட்டது. இந்த ஊரிலேயே பல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன, இன்னும் அதிகமான தீர்த்தங்கள் இருந்தன என்று புராணங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். கோமதி நதியே புனிதமானவள்தான். அதற்கு மேலே சக்கர தீர்த்தம், ருக்மிணி தீர்த்தம், விஷ்ணு பாதோத்பவ தீர்த்தம், கோபி சரோவரம், சந்திர சரோவரம், பிரம்மகுண்டம், பஞ்சநத தீர்த்தம், ரிஷி தீர்த்தம், கதா தீர்த்தம், சங்கோத்தார தீர்த்தம், வருண சரோவரம் என்று பல பல குளங்கள் புண்ணியமான நீர்நிலைகள் இங்கு இருந்துள்ளன. இப்போது இவற்றில் சில நீர்நிலைகள் கடலுக்குள்ளே சென்றுவிட்டன, சில நீர்நிலைகள் இன்னும் வெளியே காணப்படுகின்றன. இப்படி எங்கு பார்த்தாலும் கண்ணனோடு தொடர்பு, எங்கு பார்த்தாலும் புனிதத்தன்மையுடைய நீர்நிலைகள், தீர்த்தங்கள். அப்படி உயர்ந்ததாக இருக்கக்கூடியதுதான் கோமதி துவாரகை. இந்த கோமதி துவாரகையில் கண்ணன் எப்படி பட்டணத்தை கட்டினார், அது கண்ணன் வைகுந்தத்துக்கு போன பிறகு எப்படி அழிக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். சரி, அப்போது கோவிலை யார் கட்டினார்கள்? இந்த கோவிலில் எப்படி பகவானை தரிசிக்கிறோம் என்றால், கண்ணனுடைய கொள்ளுப்பேரன், அவனுக்கு வஜ்ரநாபன் என்று திருநாமம். கண்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன், கண்ணனுடைய பேரன் அனிருத்தன், கண்ணனுடைய கொள்ளுப்பேரனுக்கு வஜ்ரநாபன் என்று பெயர். அந்த வஜ்ரநாபனைத்தான் அரசனாக ஆக்குகிறார்கள். யாதவ குலத்தில் எல்லாரும் பெரியவர்கள் அனைவரும் சண்டை போட்டு தங்களை ஒருவர் கொன்று கொண்டு இறந்து போய்விட்டார்கள். மிச்சம் இருந்தது குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள், இவ்வளவு மட்டும்தான். அந்த குழந்தை பருவத்தில் தான் வஜ்ரநாபனும் இருந்தான். அந்த வஜ்ரநாபனையே எது குலத்துக்கு, துவாரகை ராஜ்யத்துக்கு அரசனாக முடிசூட்டி வைத்தார்கள் பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து. அதனால வஜ்ரநாபன் தான் இந்த துவாரகையில் முதலில் கோவிலை கட்டினார். இங்கு மட்டுமல்ல, நாம மதுரா சேவிக்க போகிறோமே, மதுராவிலும் பழைய கோவில் ஒன்று, அது பிற்பாடு படையெடுப்புகளின் போது இடிக்கப்பட்டது. அந்த கோவில் கூட வஜ்ரநாபனால் கட்டப்பட்டது என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த துவாரகையில் திண்ணம் கண்டிப்பாகவே வஜ்ரநாபன் ஏற்படுத்தின கோவில்தான் இன்றும் கோமதி துவாரகா மந்திர், துவாரகாதீஷ் மந்திர் என்று சொல்லப்படுகிறது. அதீஷன் என்றால் இந்த ஊருக்கு தலைவன், அதற்கான ராஜான்னு பொருள். துவாரகைக்கு அதீசனாக பகவான் இருக்கிறபடியால் துவாரகாதீசன் என்று கொண்டாடப்படுகிறார். அந்த பெருமானுடைய கோவிலை தரிசிக்க வந்தோம் என்றால், கோமதி நதி, அந்த கோமதி நதிக்கு வடக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு 2 வாசல்கள் இருக்கின்றன. கோவில் பிரதானமாக மேற்கு நோக்கி இருக்கிறது. பகவானே மேற்கு நோக்கி கடலை நோக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அந்த கோவிலுக்கான வாசல்கள் வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் உள்ளன. தெற்கு பக்கம் வழியா, அதாவது கோமதி நதியில் நீராடி விட்டு அப்படியே எழுந்திருந்து அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு படியேறி போனோம்னால் அங்கேயே பகவானுடைய சன்னதிக்கான ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்கு ஸ்வர்கத்வாரம்னு பெயர். 2 வாசல்கள். தெற்கு பக்கம் இருக்கிற வாசலுக்கு ஸ்வர்கத்வார் என்று பெயர்,
வடக்கு பக்க வாசலுக்கு மோக்ஷத்வாரம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்வர்க்கத்வாரத்துக்கு ஏறும்பொழுது 56 படிக்கட்டுகள் இருக்கின்றன. அது ஏன் 56 56 கோடி மக்கள் இருந்தார்களாம். இந்த யாதவர்கள் என்பது ரொம்ப பரந்த ஒரு குலமாக இருந்தது. யாதவர்கள், விருஷ்ணிகள், போஜர்கள், மாதவர்கள், மதுக்கள் எல்லாரையும் சேர்த்தோம்னா 56 கோடி யாதவர்கள் உண்டாம். அதனால எல்லாருக்கும் ஒவ்வொரு கோட்டிக்கு ஒரு படின்னு வச்சு 56 படிகளை அமைத்து அதுக்கு மேல ஸ்வர்க்கத்வாரம் நன்னா வெள்ளி ஜரிகையெல்லாம் போட்டு அழகாக அலங்கரிக்கப்பட்ட துவாரம். நீ நேசநிலை கதவம் நீக்குன்னு ஆண்டாள் பாடினாலோ இல்லையோ, நேச நிலைக்கதவம், நேசம்னா அன்புன்னு அர்த்தம். அந்த கதவுக்கே கண்ணனிடத்துல அவ்வளவு அன்பு உண்டாம். யார் வருகிறார்கள், இவர்களை உள்ள அனுப்பலாமா கூடாதா, இந்த காலத்துல சொல்றோமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு, அதெல்லாம் கண்ணனுடைய கதவுக்கு அன்னைக்கே உண்டுன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். யாருக்கு உண்மையில் கண்ணனிடத்துல அன்பு இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கதவு அனுமதி கொடுக்குமாம். மற்றவர்களெல்லாம் உள்ள அனுமதிக்காதான் அடிச்சு தலையில தட்டி வெளியில தள்ளிடுமாம். அப்படி நேச நிலை கதவம் அதை போலத்தான் கதவை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஏறும்போது 56 படிக்கட்டுகள் ஸ்வர்க்கத்வாரத்துக்கு ஏறுகிறோமே, ஏறும்போது நடுவுல வலது பக்கத்தில் ஒரு சின்ன சன்னதி, அதை போகு பண்டார் என்று சொல்லப்படுகிறது. அங்கதான் பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நிறைய பலசரக்கு சாமான், அவல், சக்கரை, அரிசி, பருப்பு, வெல்லம் இது அனைத்தையும் வைத்திருக்கிறார்கள். அங்க ஒரு சின்ன சன்னதி, பலராமனுக்கான ஒரு சன்னதியும் இருக்கிறது. அங்க ஒரு சிறப்பு, அந்த பலராமன் தான் இந்த கண்ணனை ரட்சித்து கொண்டு எப்பவும் வாசல்லையே இருக்கிறாராம். அந்த பலராமனை தொட்டு சேவிக்கலாம். உள்ள கண்ணனை தொட்டெல்லாம் சேவிக்க முடியாது. ஆனால் இந்த வெளியில் இருக்கிற பலராமனுடைய சன்னதியிலே அவர் திருவடிகளை தொட்டு நாம் வணங்கிக் கொள்ளலாம். தலையால் அவர் திருவடிகளை ஸ்பரிசித்துக் கொள்ளலாம். அவர் தான் இந்த போக பண்டார். அங்கே நிறைய தானங்கள் இந்த ஊர் மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு, பகவானுடைய கோவில் சன்னதிக்கு என்னென்ன தானங்கள், அரிசி, பருப்பு, வெல்லம், சக்கரை என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் தானம் வாங்கி கொள்ளுகிறார்கள். அதுக்கு போக பண்டார்னு பெயர். ஸ்வர்க்கத்வாரத்துக்கு ஏறும்போது வருகிறது. அது ஒரு வாசல். இன்னொரு பக்கம் போனோம்னா அதுக்கு மோக்ஷத்வாரம்னு பெயர். அது நல்ல அகலமான வாசல், அப்படியும் நுழையலாம். இப்படி 2 வாசல்கள் பக்கம் வந்தால் நடுவில் பகவானுடைய சன்னதி இருக்கிறது. கோவில் ரொம்ப அழகான கோவில். 56 அடிகளுக்கு உயர்ந்த கட்டடமாக இந்த கோவில் அமைந்திருக்கிறது. அதற்கு மேலே 78 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 256 அடி உயரத்துக்கு பெரிய கோபுரம் இருக்கு. கண்ணனுடைய சன்னதிக்கு மேல பெரிய கோபுரம் இருக்கு. அது 250 அடிக்கு மேல இருக்கக்கூடியது. அங்க ஒரு பெரிய கொடி கட்டியிருப்பா. துவாரகாதீசன் மந்திர்னு சொன்னாலே ரொம்ப தூரத்துலேருந்து, நாம் எங்கேருந்து அகமதாபாத்லேருந்து பிரயாணம் பண்ணி வருமோ இல்லையோ, வரும்போது தொலைவில் இருந்து பார்த்தாலே கண்ணனுடைய கொடி கண்ணுக்கு படும். அவ்வளவு பெரிய ஒரு கோபுரம். அந்த கோபுரத்துக்கு மேல கொடி மட்டுமே 52 அடி நீளம். அப்போ 256 அடிக்கு ஒரு கோபுரம். அதுக்கு மேலே இருக்க 52 யார்டு, அடி கிடையாது, 52 யார்டு நீளத்துக்கு அந்த கொடி இப்படி திருக்கோணம் முக்கோண வடிவத்தில் கொடி இருக்கும். அதை தினமும் 4 முறை மாற்றுகிறார்கள். கார்த்தால மாற்றணும், மத்தியானம் மாற்றணும், சாயங்காலம் மாற்றணும், திரும்ப அஸ்தமனத்தின் போது மாற்ற வேண்டும். இப்படி 4 முறை ஒரு நாளுக்கு அந்த கொடி மாற்றப்படுகிறது. அதுவே பெரிய கண்கொள்ளா காட்சி. நாம் கீழே இருந்து அப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னால் தங்கள் உடலிலே, இதை புரிய ஜெகநாத பெருமானை சேவிக்க போதும் சேர்க்கலாம், இங்கேயும் சேவிக்கலாம். தன் உடம்பிலேயே அந்த கொடியை சுத்தி கொண்டு சிலர் அந்த கோபுரத்தில் காலால் ஏறணும். அது எந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, கயிறு கூட கட்டிக்க மாட்டா. அப்படியே அந்த கோபுரத்தில் காலை வச்சு ஏறி மேலே போய் பழைய கொடியை இறக்கி புது கொடியை கட்டி ஏற்றி விட்டு திரும்ப இறங்கி வருகிறார்கள். அந்த கைங்கரியத்துக்குன்னே பல குடும்பங்கள் அந்த ஊரிலே இருக்கிறார்கள். அது பகவான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய கொடிக்கம்பம், கொடி இருப்பது துவாரகையில்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பெரிய கொடி, 250 அடிக்கு கோபுரம், அதற்கு கீழ் 56 அடி ஒசரத்துக்குத்தான் கீழ் மாளிகையான அழகான கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் பிரதான சந்நிதி துவாரகாதீசன் என்று பகவானுக்கு இந்த ஊரிலே பெயர். ரணச்சோடராய்னு சொல்லப்படுகிறார். ஏன்னா இங்க இருக்கிற பெருமாள் தானே அப்புறம் டாக்கூர் துவாரகைக்கும் போனார். அப்ப இங்கும் அவருக்கு ரணச்சோடராய்னு பெயர் உண்டு. துவாரகாதீசன், வன் துவராபதி மன்னன் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். பகவான் மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கிறார். டாக்கூர் துவாரகால பார்த்தது போலத்தான். மேல் வலக்கையில கதை, இடது கையில சக்கரம், கீழ்கையில சங்கம், இந்த கையில தாமரை. இவர் அபயஹஸ்தம் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. டாக்கூர் துவாரகையில் அபயஹஸ்தம் உண்டு. இங்க கடைசி கீழ்த்திருக்கைய திருவடிகளை நோக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார். அதிலேயே சின்ன ஒரு தாமரை போலையும் பிடித்து கொண்டிருக்கிறார். அபயஹஸ்தம் இந்த பெருமானுக்கு கிடையாது. இது டாக்கூர் துவாரகைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடு. உங்களுக்கு உடனே தோணும், சுவாமி இங்கிருந்த விக்கிரகத்தை தானே போடானா என்பவர் டாக்கூர் துவாரகை எடுத்துன்னு போனார்னு சொன்னீர். இந்த விக்கிரகம் எப்படி வந்தது, இது எங்கிருந்து கிடைத்ததுன்னு கேள்வி எழும் அல்லவா? அதுவும் கண்ணன் காலத்திலேயே ஏற்பட்ட ஒரு விக்கிரகம் என்றுதான் சொல்லப்படுகிறது.
இப்ப டாக்கூர் துவாரகையில் இருக்கிற விக்கிரகம் முன்னாடி இங்கு இருந்தது, அது வஜ்ரநாபனால பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம். இப்போது இருக்கிற விக்கிரகம் ஒரு முறை ருக்மிணி தேவி துர்வாசராலே சபிக்கப்பட்டாராம். ஓராண்டுக்கு நீ கண்ணனோடு சேர்ந்திருக்க கூடாது, ஊரை விட்டு வெளியே போய் தனியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சாபம் கொடுத்தார். அதனால் இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ருக்மிணி தேவி மந்திர், இங்கிருந்து வடக்கு நோக்கி போனோம்னா ருக்மிணி தேவி மந்திர்னு ஒரு அழகான இடம் இருக்கிறது. அங்குதான் ஓராண்டுக்கு கண்ணனை விட்டு பிரிந்து ருக்மிணி தேவி வசித்து வந்தாளாம். அவளால் முடியல, 4 நாள் ஆறுது 5 நாள் ஆறுது கண்ணனை விட்டு இருக்கவே முடியவில்லை. அப்ப கண்ணன் தன்னை போலவே ஒரு அழகான விக்கிரகத்தை பண்ணி அதை ருக்மிணி தேவிக்கு கொடுத்து, இதை வைத்து நீ பூஜை செய்து கொண்டு வா என்று தெரிவித்திருந்தாராம். அவள் அந்த வருஷம் முழுக்க எத்தனை நாள் இருந்தாலோ அவள் வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு பூஜை செய்து கொண்டிருந்தால் அந்த ஒரு மூர்த்திக்கு. அந்த மூர்த்தி தான் அதற்கு பின்ன பூமிக்குள்ளே மறைந்து போய் இந்த விக்கிரகம் கோடானா என்பவர் இங்கிருந்து அங்க டாக்கூர் துவாரகை எடுத்துன்னு போனாரு. அதற்கு பிறகு ஒரு 6 மாதங்கள் கழித்துத்தான் அந்த பழைய விக்கிரகம் பூமியிலிருந்து கண்டு எடுக்கப்பட்டு மறுபடியும் இந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்ப இப்போது இருப்பது ருக்மிணி தேவியாலே ஆராதிக்கப்பட்ட திருமேனி என்கிற பெருமையை உடையது. கண்ணன் அழகான திருக்கோலம், கருப்பு திருமேனி, பல அலங்காரங்கள். சின்ன வயசு கண்ணன், வயசான கண்ணன், கோபனை போல் அலங்காரம் பண்ணிப்பார், ராஜாவை போல் அலங்காரம் பண்ணிப்பார். எத்தனையோ விதமான ஒரு நாளைக்கு பல 5-6 அலங்காரங்களை மாற்றிக் கொள்ளுகிறார். லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்தமான. நன்னா கருப்பான திருமேனி கண்ணனுக்கு. ஏன் கருப்புனால் மகாலட்சுமி தன்னுடைய கருப்பான கண்ணால கண்ணனை பார்த்துட்டே இருப்பாளாம். வெச்ச கண்ணு வாங்காம மகாலட்சுமி பார்க்கிறாளா, அந்த கருப்பு கண்ணு பட்டு பட்டு கண்ணனுடைய திருமேனி கருப்பாகி விட்டதாம். அப்படி துவாரகாதீசனாக நடுவிலே இருக்கிறார். மற்றொரு சிறப்பு, இந்த கண்ணனுடைய சன்னதிக்கு நேர, பொதுவாக நம்ம பக்கத்துலலாம் எப்படி பகவான் சன்னதிக்கு நேர கருடனுடைய சன்னதி தானே இருக்கும். இந்த துவாரகையில் அப்படி கிடையாது. கண்ணன் சன்னதிக்கு நேர் எதிர்த்தாற் போல தேவகி தாயினுடைய ஒரு சன்னதி இருக்கிற தேவகி மாதா அப்படின்னு போட்டிருப்பார்கள். எதுக்கு தேவகி இங்கே இருக்கிறாள்னால், இனிமே கண்ணனை நான் கண்வட்டத்திலிருந்து விடவே மாட்டேன். பெத்ததிலிருந்து முதல் 10 வருஷத்துக்கு கண்ணனை சேவிக்க முடியாமல் அவன் வளர்வது குன்னினால் குடை கவித்ததும் கோலக் கொரவகோத்ததும் குடமாட்டும் கண்ணினால் விளவெறிந்ததும் காலால் காளியந்தலம் இதித்தது முதலா வெண்ணிசேர் பிள்ளை நல் விளையாட்டம் அனைத்திலும் அங்கென் உள்ளமுள் கொளிர ஒன்றும் கண்டிடப் பெற்றிலே நடியேன் காணுமாறு நீ உண்டனின் அருளே. கண்ணன் பிறந்ததிலிருந்து 10 வயசு வரைக்கும் எத்தனை லீலை பண்ணார். ஒரு லீலையை கூட தேவகி கண்ணால பார்த்ததே கிடையாது. அது அவளுக்கு ரொம்ப வருத்தம். அதனால இனிமே துவாரகைக்கு வந்த பிறகு கண்ணனையே தான் பார்ப்பேன், வேற உலகத்துல எதையுமே பார்க்க மாட்டேன் என்று கண்ணனிடத்தில் அவ்வளவு பரிவோடு தேவகி தாய் நேர இருக்கலாம். இந்த பக்கம் கண்ணன் மேற்கு நோக்கி இருக்கிறார், தேவகி முன்னால் கிழக்கு நோக்கி கண்ணனையே பார்த்து கொண்டிருக்கிறாள். அது தேவகி மாதாவினுடைய சந்நிதி. அடுத்தது கண்ணனுக்கு வலது பக்கம், அதாவது வடக்கு பக்கத்தில் பார்த்தோம்னால் பிரத்யும்னன் அவனுடைய மகனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. அனிருத்தன் கண்ணனுடைய பேரனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. அதே போல சுற்றி வலம் வந்தோம் என்றால் திரிவிக்ரம பெருமாள் மகாபலி அவர்களுக்கு ஒரு சன்னதி இருக்கு. திரிவிக்ரம பெருமாள் தான் இங்கே வந்து குஷன் என்கிற ஒரு அசுரனை கொன்றாரு, அதனால அவருக்கும் ஒரு சன்னதி இருக்கிறது. கருடாழ்வாருக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. பலராமனுக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. அதே போல அஷ்டமகிஷிகள் ஜாம்பவதி, காளிந்தி, ருக்மிணி, சத்யபாமா அஷ்டமகிஷிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது. மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. இத்தனை பேர் பிரத்யும்னன், அனிருத்தன், ருக்மிணி, அஷ்டமகிஷிகள் அனைவரும் புடைசூழ பகவான் தேவகி தாயே பார்த்து கொண்டு மேற்கு நோக்கின நின்ற திருக்கோலத்தில் துவாரகாதீசன் என்கிற பெயரோடு கோமதி துவாரகையிலே காட்சி அளிக்கிறார். ரொம்ப அழகான ஊர். இந்த பக்கத்தில் குரு பூர்ணிமா, சரத் பூர்ணிமான்னு வரும், அல்லது கிருஷ்ண ஜெயந்தி வரும். வந்தால் ஊர் முழுக்க ஜனங்கள் தான். உள்ளுக்குள்ளே போய் வரதே கட்டம், ஆனால் அப்போ தான் போகணும். போய் அந்த கூட்டத்துக்கு நடுவில் கண்ணனுடைய கோலாகலத்தை தரிசித்தோம் என்றால் ஆனந்தமாக கிருஷ்ண பக்தியோடு எப்படி வாழணும்னு நாமும் கற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். இது கோமதி துவாரகை. இன்னும் ஒரு பகுதி துவாரகையில் இருக்கிறது. அதனுடைய பெருமை என்ன, அங்கு என்ன கதைகள் நடந்தன என்பதை வரும் பகுதிகளிலே பார்க்கலாம்.